ஏன் இப்படி மரம் மாதிரி நிக்கிற அப்படின்னு யாராவது திட்டி நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி யாரை திட்டுவோம் அப்படின்னா, யாருக்காவது கேள்வி கேட்டு அவங்க நமக்கு பதில் சொல்லல அப்படின்னா அவங்கள திட்டுவோம். இல்ல யாருக்காவது ஏதாவது வேலை சொல்லி அவங்க அதை செய்யாம அதே இடத்துல நின்னுகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்கள திட்டுவோம். மரம் மாதிரி நிக்காத அப்படின்னு. ஆனா ஒரு மரம் ஒரு இடத்துல நிக்கி அப்படின்னா அதோட பயன்பாடை நீங்க யோசிச்சு பாருங்களேன். கீழே வேர் இருக்கு, மேல கிளைகளும் இலைகளும் கனிகளும் இருக்கு. கீழ உள்ள வேரு மண்ண பாதுகாக்கும். மேல இருக்கிற கிளை, இலை எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, மனுஷங்களுக்கு தேவையான உணவையும், மிருகங்களுக்கு தேவையான உணவையும் கொடுக்கும். மேற்கொண்டு அந்த மரத்து மேல ஆயிரக்கணக்கான குருவிகள், பறவைகள் எல்லாம் சேர்ந்து கூடு கட்டி வாழும். தங்குமிடமா இருக்கும். இப்பேற்பட்ட மரத்த எதுவுமே செய்யாத ஒரு மனுஷன பார்த்து, "மரம் மாதிரி நிக்காத" அப்படின்னு நம்ம ஒப்பிட்டு சொல்லக்கூடாதுல்ல. கவிஞர் நேசமித்திரன் சொல்லுவாரு. மீண்டும் மீண்டும் அதே கிளையில் அமர்கிறது பறவை. அப்படி என்ன செய்து விட்டது மரம்? தாங்க தெரிந்திருக்கிறது. நன்றி.